வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்க பார்த்தோன்னா இந்த ஆட் ஷூட்டுக்கு மாடல்ஸ் வராட்டா என்ன, நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் திவ்யா. நான் இந்த ஆட் ஷூட்டில் நடிக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுனேன். எனக்கு ஜோடியா நீ தான் நடிக்க போகிற திவ்யா, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுனேரோ. இல்லை, உனக்கு ஜோடியாட்டு நான் ஒரு பெர்ஃபெக்ட் ஜோடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது யார் தெரியுமா, மகாதான் அப்படின்னு சொல்லுனேன். நம்ம திருவுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. ஆனால் நம்ம மகாவை பார்த்து, நீ கவலைப்படாத, உனக்கு நான் காஸ்டியூமை போட்டு திருவுக்கு ஜோடியாக எப்படி சூட்டாக வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம மகாவுக்கு அலங்கரிச்சிட்டு இருக்க நேரம் தான் இந்த கவிதா எப்படியாவது இது நடக்காமல் போனோம், அதுக்கு அவளோட காஸ்டியூமில் இந்த அரிப்பு பொடியை தட்டி வைப்போம், இதை போட்டால் மகாவுக்கு அரிக்க தொடங்கிறோம் அப்படின்னு அந்த இடத்துல கவிதா ஒரு திட்டத்தை போட்டு செய்கிறாங்க. ஆனால் அதை முறியடிச்சுறாங்க நம்ம மகா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவிதா கோபத்தில் நம்ம காஞ்சனா கிட்ட ஏவி விடுறாங்க. உன் பொண்ணு திவ்யா அவளோட வாழ்க்கைக்கு உல வைக்க திருவுக்கு ஜோடியாக இந்த ஆட் ஷூட்டில் மகாவை நடிக்க வைக்க ஏற்பாடுகள் பலமாக நடக்குது, நீ வாக்கா இதை தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு அந்த இடத்துல ஏவி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் காஞ்சனா வந்த வேகத்தில் மகாவை பிடிச்சி தள்ளுறாங்க. என் மாப்பிள்ளைக்கு நீ ஜோடியாட்டியா, அது நடக்கவே கூடாது அம்மா, நானே திரு கூட மகா நடிக்கட்டும்னு நான் தான் பண்ணினது, அப்படி இருக்க நேரம் நீ எப்படி மகாவை தள்ளி விடுவா அப்படின்னு நிற்க நேரம். ஒரு கட்டத்தில் இந்த ஆட் ஷூட் நடத்தக்கூடாது, நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு காஞ்சனா கொந்தளிக்கிறாங்க. நம்ம மகா இந்த எதிரிகள் சூழ்ச்சி வலையிலேருந்து எப்படி இதை தப்பி இந்த ஆட் ஷூட்டை நடத்தணும்னு இருக்கோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம காஞ்சனாவை அடியில் விழுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு மாடல்ஸ் எல்லாத்தையும் வரக்கூடாது அப்படின்னு கௌதமும் கவிதாவும் சேர்ந்து திட்டம் போட்டு மாடல்ஸ் வரலை, இனி என்ன பண்ண ஆட் ஷூட்டை குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தே ஆகணும், அப்படி இருக்க நேரம் இனி மாடல்ஸை வெளியே தேடி அலையண்டா, நம்மளே நடிச்சிடுவோம் திவ்யா, நான் நடிக்க தயாராகிட்டேன் அப்படின்னு நம்ம திரு சொல்கிறாப்புல. திரு சொன்ன உடனே உனக்கு ஜோடியாக நான் பெர்ஃபெக்ட் ஜோடியை தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மகா ஜோடியாட்டு திருவுக்கு நடிக்கணும் அப்படின்னு திவ்யா சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திருவுக்கு என்ன மகா எனக்கு ஜோடியாட்டா, ஏன் திவ்யா நீ ஒன்றும் தெரியாத விவரம் புரியாதவளா இருக்கிறியே, நீ பாவம், ஆனால் மகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது உனக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், பூகம்பமே விடிச்சிடும் அப்படின்னு திரு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, வா மகா, உன்னை நான் ரெடி பண்ணி விடேன், எக்கா வேண்டாம், நீங்களே நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல நேரம். இல்லை, நான் உனக்கு திருவ ஜோடியாக சூட்டாக்கி தாரேன், வா பெர்ஃபெக்டாக உனக்கு டெக்கரேஷன் பண்ணி விடேன் அப்படின்னு மகாவின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி அழகாக மகாவை மாடலாக அலங்கரிக்கிறாங்க திவ்யா. ஆனால் நம்ம கவிதா சூழ்ச்சி வைக்கிறாங்க. என்ன ஆட் ஷூட்டில் இந்த மகா மாடலாக களமிறங்க போகிறாளா, இது நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு அரிப்பு பவுடரை தூக்கி வைக்கிறாங்க. இதை போட்டுக்கிட்டு அவள் அரிச்சு அரிச்சு அதில் இருக்கணும், இந்த ஆட் ஷூட் நடக்கக்கூடாது அப்படின்னு தந்திரத்தை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம மகா ஒரு கட்டத்தில் முறியடிச்சுறாங்க. பெர்ஃபெக்டாக ஆட் ஷூட் நடக்க போகுது அப்படின்னு அந்த இருக்க நேரத்தில் தான் இதை தடுத்து நிப்பாட்ட வேற வழியே இல்லை. காஞ்சனா அக்காவை வர வச்சு இவளை ஏவி விட வேண்டியதான், இந்த மகாவை அடித்து வரட்ட அவள் தான் சரியான வழி அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை போடுறாங்க. கவிதா, உன் பொண்ணு அவளோட வாழ்க்கைக்கு உல வைக்கிறா, என்ன கவிதா சொல்கிற? ஆமாம், அந்த ஆட் ஷூட்டில் திருவுக்கு ஜோடியாக இந்த மகா நடிக்கிறதுக்கு உன் பொண்ணே செய்து கொடுக்காக்கா, அவள் இது மகாவை மாடலாக டெக்கரேட் பண்ணி அப்படி வச்சிருக்கா, நீயே பாரு அப்படின்னு சொல்ல நேரம். நான் வாரேன், இந்த ஆட் ஷூட் நடக்கவே விடக்கூடாது கவிதா அப்படின்னு அந்த இடத்த கோபத்தின் உச்சியில் கொந்தளிச்சுக்கிட்டு நம்ம வாராங்க. காஞ்சனா வந்த வேகத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவை ஒத்த தள்ளு, என்னடி நினச்சிக்கிட்ட, என் மாப்பிள்ளைக்கு ஜோடியாட்டு நீ வருவியா, என் பொண்ணு வாழ்க்கையில் மண்ணளி போடணும்னு நினச்சிட்டு இருக்க அவ அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், சுற்றி 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 திருவ முந்தானையில் முனிய பார்க்குறியா அப்படின்னு கோபத்தில் வார்த்தைகளை பட்டாசுக நாங்கள் தெரிச்சு தள்ளிட்டு நம்ம காஞ்சனா அப்படியே மகாவை பிடிச்சி தள்ளி அடியில் வெளுக்க நிற்கிறாங்க. அப்போ தான் திவ்யா பார்க்குறாங்க. அம்மா, மகா நடிக்க மாட்டேன்னு தான் சொன்னான், ஆனால் நான் மகாவை தான் என் திருக்கு ஜோடியாக நடிக்க வைக்கணும்னு நான் தான் இப்படியெல்லாம் பண்ணினேன், நீ அப்படி இருக்க நேரம் நீ எப்படி மகாவை அடிப்ப அப்படின்னு
வந்து நான் தானே வந்து முடிவெடுத்தேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இந்த ஆட் ஷூட் நடக்கவே கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த அப்படி சொன்ன வேகத்தில் வந்து நம்ம காஞ்சனாவை மகா வந்து அடிக்கிறாங்க. இந்த ஆட் ஷூட்டு நடத்தக்கூடாதுன்னு எவ்வளோ தூரம் படியெல்லாம் போட்டு மாடல்ஸு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அந்த இதில் நம்ம நடத்தி காட்டி இந்த கம்பெனியை வந்து சாதிக்க வைக்கணும். அப்படி இருக்க நேரம் நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? என்னை மன்னிச்சிருக்கேம்மா, நான் உங்களை அடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அந்த கோபத்தில் தான் அடிச்சனே தவிர நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, இந்த ஆட் ஷூட்டு நடக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. காஞ்சனா, நம்ம மகா கிட்ட வாங்கின அடியோடி போதுண்டி, உன் வாழ்க்கையில் வினையாக வந்து நிற்பா அப்படின்னு வந்து அன்னைக்கு குறி சொல்லவ சொன்னது இப்போ நிஜமாக போகுது. நீனே உன் மாப்பிள்ளைக்கு வந்து வேற ஒருத்தையே கூட்டி விடாத மாதிரி தான் இந்த வேலையை வந்து எனக்கு தெரியுது அப்படி சொன்ன. அம்மா வாயை மூடுங்க, உங்க வாய் ஏன் இப்படி இருக்கு? மகா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவள் பாவம், இனி அவளை சந்தேகப்படாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திவ்யா வந்து காஞ்சனாவை இங்கேருந்து போமா, நீ வீட்டுக்கு போ, நான் வந்து இந்த ஆட் ஷூட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வைக்கிறேன் அப்படின்னு வந்து காஞ்சனாவை வெளியே விரட்டி ஆட் ஷூட்டை வந்து நல்லபடியாக நடத்தி அதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆட் ஷூட்டை இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதாவும் கௌதமும் நம்ம திட்டம் எல்லாம் மண்ணள்ளி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்கங்க.